எல்லாருமே நாங்கள் சுவாரஸ்யமான ஒரு கதையோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக நம்ம வந்து போரோட விஷயங்களை பார்க்கும்போது, இப்போ நம்மலாம் வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படி தான் எங்கள் ஊர்லேயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படித்து கொண்டு இருந்தோம். அப்படி படித்து கொண்டு இருக்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் இடப்பெயர்வு, ஒரு 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. போய் எல்லாரும் வேறு ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டில்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்கே இருக்க போனால் ஸ்கூலும் கட்டணும். அதனால் ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியாக பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போட முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக எங்களுக்கு அந்த 10ஆம் படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா, பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்தில் பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்கே வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டிலேருந்து வந்தாங்க, ஓலையை வெட்டி குடிசை போட்டுருக்கோம்ன்ற அழுகு அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இந்த அழுகு அவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போரோட வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போரில் நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லேயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போய் இப்படிலாம் இருப்போம். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளோதான், அதில் பல காதல்கள் மலரும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தள்ளி இருந்த வீடுகள் வந்து இப்போ பக்கத்து குடிசையிலாக மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையாக இங்கே நீங்கள் பார்க்குற அந்த காதலோட பிரச்சனைலாம் அதில் இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். இந்த ஸ்கூல் எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்போ அந்த பதுங்குழிகள் நோக்கி நாங்கள் ஓடும்போது யாராவது பொம்பளை பிள்ளை வந்து பார்த்துருப்பான்ல, ப்ரப்போஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடாக இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் ஓடுவான். ஏன்னா குண்டு மேலே போட்டான்னா அவன் எவ்வளோ நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளோ நேரமும் நம்ம அந்த நிலக்கீழ் பங்கருக்குள்ள இவளுக்கு பக்கத்தில் இருக்கலாம். அந்த பங்கருக்குள்ள இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இவன் பக்கத்தில் இருக்கிறான்னு கூட தெரியாது. போகும்போது பக்கத்தில் இருந்திருப்பா, அதுக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே அவன் எங்கேயா போயிருப்பா. ஆனால் அந்த 2 மணி நேரம் மேலே குண்டு போட்டிருப்பான், நான் அவள் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே நினச்சிட்டு இருந்திருப்பேன்.